சுவாமி பகவானே முருகா. அண்ணா உங்களுக்கு வந்தது ராமன் வந்திருக்கிறாருங்க. 26. உங்கள் கையை இன்னைக்கு பார்க்க வேண்டிய ரேகை, ஃபஸ்ட்டு ரேகை பார்க்க வேண்டியது புத்தி ரேகை. புத்தி ரேகை இருக்குதுன்னா புத்திக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கொஞ்சம் தன ரேகை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை எங்கே போனாலும் 10 ரூபா சம்பாதிக்கிற கை தான். ஒருத்தனை காலு பிடிக்க மாட்டீங்க. உங்கள் கை கொண்டு 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட ஒரு 10 பேருக்கு முன்னாடியே நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோன்னா அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. இந்த பொய் பித்தலாட்டால நமக்கு தெரியாது. நமக்கு என்ன நேரு வழி. ஒருத்தனை வஞ்சிச்சு பொழைக்கணும்னு ஒரு ஐடியா நமக்கு இதுவரை இல்லை. அந்த ஆண்டவனை அந்த புத்தி கொடுக்கல. ஆனால் கொஞ்சம் கோவக்காரன் தான். எது இருந்தாலும் பட்டுன்னு ரோசம் வந்துடும். ஆனால் அந்த கைரேகலை அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் ஆள் நிற்பேன். ஆனால் சொந்த பந்தத்தில் ஒரு காரியம் இருந்தால் நீ முன்னுக்கு இறங்க மாட்டேன். நமக்கு தெரியும் சொந்த பந்தத்தில் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு தேவை. அவங்க காரியம் முடிச்சு போனால் நம்மளை எடுத்து எரிஞ்சிருவாங்க. அந்த புத்தியெல்லாம் நமக்கு இருக்குது. கல்யாண காரியெல்லாம் ரெடி ஆகும். ஓகே, 25 வயசு முடியணும். ஆனால் அதுக்கு ஒன்று நடக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது, முடிஞ்சது. நீ 25 வயசு முடிஞ்ச பிறகு ரெடியாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கல்யாணம் കഴിக்கிறப்போ பொண்ணு பற்றி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கடவுளை புண்ணியத்தில் அதெல்லாம் நல்ல வசதி இருக்கிற புள்ளதான். அதில் எந்த குறையெல்லாம் வராது. தை மாதம் முடியணும். தை போய் முடிஞ்சால் அடுத்த மாதம் உனக்கு ரெடியாக வரும். நினச்சதெல்லாம் உனக்கு கை கூடி வரும். நீ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ഓക്കെ ബൈ. കേട്ടുங்களா? ഓക്കെ. സമയത്ത് എപ്പോൾ കൈനോട്ടക്കാർ വന്നാലും ഞാൻ നോക്കാറുണ്ട്. കാരണം ഒന്ന്, നമ്മുടെ ഒരു സമാധാനം, 2 അവർക്കൊരു തൊഴിൽ, അവർക്കൊരു ചെറിയ വരുമാനം എന്ന രീതിയിൽ. അപ്പോൾ നിങ്ങളുടെ കൂട്ടത്തിൽ ഇതേപോലെ കൈ നോക്കുന്ന ഫ്രണ്ട്സ് ഉണ്ടെങ്കിൽ അവർക്ക് ഷെയർ ചെയ്യുക. ആൾ പറഞ്ഞതിൽ 100-90% കാര്യങ്ങളും എൻ്റെ കറക്റ്റാണ്. ഓക്കെ.